உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஒன்று இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம். தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான அம்சம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் நடைபெறக்கூடிய, அதுவும் திங்கட்கிழமை தோறும் நடைபெறக்கூடிய குறைதீர்க்கும் நாள் கூட்டம். இந்த குறைதீர்க்கும் நாள் கூட்டம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் ஒவ்வொரு வாரமும் சில மாவட்டங்கள், குறிப்பாக ஒரு 4-5 மாவட்டங்களை எடுத்துக்கிட்டு என்ன மாதிரியான சூழல் இருக்குது, என்ன மாதிரியா மக்கள் பிரச்சனைகளை தீர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நியூஸ் 7 தமிழின் தீர்வு பாலம் பதிவு செஞ்சுட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த வாரம் சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது தஞ்சாவூர் பகுதியில் இந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டத்துக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளோட மக்கள் செல்றாங்க, இந்த தொகுப்புல பார்க்கலாம். தொடர் வறட்சியின் காரணமாக தமிழகத்தில் விவசாயமும் விவசாயிகளும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இப்படி துன்பத்தில் இருக்கும் விவசாயிகளுக்கு கடன்களை வழங்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளை தமிழக அரசு உருவாக்கியது. ஆனால் தஞ்சை மாவட்டம் சேதுபாவா சத்திரத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேதுபாத்திரம் கூட்டுறவு சங்கத்தில் அங்கிருந்த தலைவர் மற்றும் பணியாளர்கள் அவங்களுடைய சொந்த நகைகள், போலி பட்டா, போலி சிட்டா ஆவணங்களை தயார் பண்ணி ரூபாய் 60 லட்சம் ரூபா வரைக்கும் மோசடி பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக உயர் அதிகாரிகளுக்கு நாங்கள் அறிக்கை தாக்கல் செஞ்ச உடனே பிரிவு 81 கீழே விசாரணை அதிகாரிகள் தாக்கல் செய்து மோசடி என்பது உண்மையை ஊர்ஜிதமாகி கடந்த 6 மாதங்களாகியும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது சம்பந்தமாக நாங்கள் பலமுறை கூட்டுறவு இணைப்பதிவாளர், கூட்டுறவு துணைப்பதிவாளர் அவர்களை பார்த்து தகவல் சொல்லியும் விரைவில் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்கிறாங்களே ஒழிய இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. குறிப்பாக விவசாயிகளுடைய பணம் 60 லட்சம் ரூபாய் இந்த சொசைட்டியில் வெளியில் போயிடுச்சு. இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்கப்படாமல் இருப்பது மிகுந்த வருத்தமும் வேதனையும் கொடுத்திருக்கிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து புகார் அளித்தாலும் எந்த பயனும் இல்லை என கூறும் மக்கள் தற்போது நகை கடன்கள் வழங்கப்படுவதில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். 9 மாதமாக நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் 3 முறை சந்திச்சிருக்கிறோம், மனு கொடுத்துருக்குறோம். ஜேஆரை 3 முறை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி சந்திக்க போகிறதோட 4வது தடவை. பட்டுக்கோட்டையில் இருக்க துணைப்பதிவகத்தில் 3 தடவை கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். இந்த நடவடிக்கை எடுக்கிறோம், 10 நாளில் எடுத்துடுறோம், 1 மாதத்தில் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க ஏதோ அரசியல் பின்னணியை வச்சுக்கிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி இல்லை. எங்களை வர்றதை எங்களுடைய இந்த போராட்ட குணத்தை எப்படியாவது மழுங்கடிச்சு போடலான்ட்டு இப்படியே அவங்க காலம் கடத்திக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் திட்டங்களில் அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுப்பதுடன் தள்ளுபடி செய்யப்பட்ட கடன்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். வெங்கடேஷ், நியூஸ் 7 தமிழ், தஞ்சாவூர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண்குமார் இணைந்திருக்கார். அருண்குமார், தஞ்சையை பொறுத்தளவு என்ன மாதிரியான சூழல், அங்கே இந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டம் அப்படிங்கிறது எப்படியா நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளோடு வந்திருக்காங்க, என்னென்ன மாதிரியான குறைகளை உடனடியாக தீர்க்க முடியுது, எந்தெந்த பிரச்சனைகளுக்கு ஆய்வுக்கு உட்கொள்ளப்பட வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் அவரிடம் இருக்கக்கூடிய தகவல்களை பார்க்கலாம். முன்னதாக தூத்துக்குடி பகுதியில் என்ன மாதிரியான சூழல், தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவு அங்கு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் அப்படிங்கிறது எப்படியா நடக்கும், என்ன பிரச்சனைகளோட மக்கள் வருகிறார்கள் அப்படிங்கிறது குறித்து ஒரு தொகுப்பு பார்க்கலாம். தூத்துக்குடி மாநகரின் அருகில் உள்ளது சந்திரகிரி கிராமம். வானம் பார்த்த பூமியான இங்கு எந்தவிதமான அடிப்படை வசதியும் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்திற்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு நீர் கொண்டு செல்லும் மோட்டார் பழுதடைந்த நிலையில் தற்போது நீர்த்தேக்க தொட்டியும் பழுதடைந்துள்ளதால் நீருக்காக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஊர்ல தண்ணி கிடையாது. இப்போ 30 வருஷமா நாங்கள் தண்ணிக்கு சீரழிகிறோம். போர் போட்டு அன்னைக்கெல்லாம் தண்ணி கிடைக்க மாட்டேக்கு. நாங்கள் ரவும் பாலும் உறக்கம் இல்லாமல் உயிரசத்து போய் நிற்கிறோம். தண்ணி சௌரியம் வேணும். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ரோடு வேணும். ரோட்டு சௌரியம் 30-40 வருஷமா ரோடு கிடையாது. நாங்கள் கிடந்து ராத்திரி ஒரு பானைக்கு அரைக்கி போனாலும் நைட் பூரா கிடந்தாலும் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை போர் போட்டாலும் தண்ணி வர மாட்டேக்கு. சந்திரகிரி கிராமத்திற்கு செல்லும் சாலைகள் அனைத்தும் பல ஆண்டுகளுக்கு முன்பு பழுதடைந்ததால் அந்த கிராமத்திற்கு பேருந்துகள் சரியாக வருவதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பள்ளி மாணவர்கள் 4 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்.
ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரோடு இல்லாதனால பஸ் வசதி இப்போ சரியாக வர்றதில்ல. நாங்கள் 4 கிலோமீட்டர் தினம் நடந்து போய் தான் படிக்க வேண்டியது இருக்குது. போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி ஈவினிங் வர்றப்பையும் பஸ்ஸு சுத்தமாக இல்லை. இந்த சைடு ஒரு 7-8 கிராமத்துலேருந்து பசங்க போய் படிக்கிறாங்க. யாருக்குமே வசதி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க பைக்கில் போயிட்டு வந்துடுறாங்க. மற்றபடி நாங்களாம் நடந்து போய் தான் படிக்க வேண்டியது இருக்குது. இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பல முறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கும் மக்கள் விரைவில் தங்களது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என கோரிக்கையும் விடுக்கின்றனர். இசக்கி ராஜா, நியூஸ் 7 தமிழ், தூத்துக்குடி. தூத்துக்குடியில் என்ன மாதிரியான பிரச்சனையோடு செல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம். தொடர்ந்து தஞ்சையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் இணைஞ்சிருக்காங்க. தஞ்சையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம், தஞ்சையை பொறுத்தளவு என்ன மாதிரியான சூழல், என்ன மாதிரியான பிரச்சனைகளோட மக்கள் செல்கிறாங்க இந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டத்துக்கு? எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். இப்போ தற்பொழுது நாம் இருக்கக்கூடியது தஞ்சாவூர் மாவட்டத்திலுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிறோம். இங்கு வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை என்பதால் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டமானது தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தற்பொழுது இங்கே ஏராளமான மக்கள், அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பாபநாசம், கும்பகோணம், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட மக்களானது தங்கள் குறைகளுடன் மனுக்களுடன் தற்பொழுது இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனுக்களை எழுதி அங்களுடைய பதிவு செய்த பிறகு மாவட்ட ஆட்சியரிடம் தங்கள் மனு கோரிக்கை அடங்கிய மனுக்களை கொடுத்திருக்கார்கள். இந்த வகையில் தற்பொழுது தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாபா சத்திரத்து பகுதியில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் முறைகேடு நடந்திருப்பது குறித்து ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தினுடைய உறுப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் இந்த மனுவை அளித்திருக்கிறார், புகாரும் அளித்திருக்கிறார். அதன்படி இந்த மனுவின் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. தற்பொழுது நம்மோடு சரபோஜி என்கின்ற வேளாண் கூட்டுறவு சங்கத்தினுடைய உறுப்பினர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். உங்களுடைய வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் என்ன மாதிரியான முறைகேடு நடந்திருக்கு, நீங்கள் எப்படி அதை கண்டறிஞ்சீங்க? என் பேர் சரபோஜி. சேதுபாத்திரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களால் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்வ நகல் வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலில் எண்ணற்ற அந்த பட்டியலை குறிப்பிட்ட தேதியில் அவங்க வெளியிடலை. அதன் மேலே எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு நாங்கள் இணையதளம் நெட்டில் போய் அந்த பட்டியலை எடுத்து பார்த்தோம். அந்த பட்டியலில் இறந்தவர்கள் பெயர், அவர் தலைவருக்கு நெருக்கமான உறவினர்களுடைய பெயர்கள் எல்லாம் அவங்களே சேர்த்துருந்தாங்க. பினாமியாக சேர்த்து அவங்களே நகல் சிட்டாடங்கள்லாம் போலி சிட்டா நகல் அவங்களே தயார் செஞ்சு அதில் கண்டுபிடிக்கப்பட்டு உரிய அதிகாரிகளிடம் நாங்கள் சொன்னோம். ஏறக்குறைய 60 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவங்க மோசடி செஞ்சுட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக நாங்கள் அதிகாரிகளுக்கு முறையிட்டோம்னா அவங்க விசாரணை கமிஷன் அமைச்சு 81 பிரிவு விசாரணை அதிகாரி அறிக்கை தாக்கல் செய்து 6 மாதத்துக்கு மேலாகிவிட்டது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த சொசைட்டியில் ஏறக்குறைய ஒரு 27 நகை பெட்டகங்கள் தலைவருக்கு சொந்தமான நகைன்னு சொல்லி அவங்களே இது இருக்காங்க. அவங்களே பினாமியாக வச்சு அந்த நகையை தள்ளுபடி விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை தலைவர் மற்றும் குழு உறுப்பினர்கள் சேர்ந்து மோசடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு செயலர் மற்றும் அதனுடைய ஊழியர்கள்லாம் இருந்து அதை சரியாக செஞ்சுருக்காங்க. அதனால் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய தொகை யாருக்குமே கிடைக்கல. இந்த 57 பேரில் 22 நபர்களுக்கு மட்டும்தான் உண்மையான விவசாயிகள் கிடைச்சி எந்த நகை கடன்களும் விவசாயிகளுக்கு போய் சேரல. இது குறித்து நாங்களும் ஒரு கடந்த 9/2016 முதல் தற்போது வரை நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். மரியாதைக்குரிய இது வரைக்கும் யார் யார்கிட்ட மனு கொடுத்துருக்கீங்க, எந்த அதிகாரியும் உங்களை தொடர்பு கொண்டு இந்த மனு மீதான நடவடிக்கை எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்களா? மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் இது வரைக்கும் 3 தடவை நாங்கள் அந்த பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இணைப்பதிவாளர் ஜேஆர் கூட்டுறவுத்துறை பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். துணைப்பதிவாளர் பட்டுக்கோட்டை அவர்கள் கொடுத்துருக்கோம். கூட்டுறவு பதிவாளர் சென்னைக்கு கொடுத்துருக்கோம். தமிழக முதல்வருக்கு அனுப்பியிருக்கோம். மரியாதைக்குரிய தமிழக சிறப்பு பிரிவிற்கு அனுப்பியிருக்கோம். எதிர்க்கட்சி தலைவருக்கு அனுப்பியிருக்கோம். அதுவும் தற்பொழுது தேவேந்திரன் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அதாவது இந்த வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் தற்பொழுதும் முறைகேடுகள் நடந்திருக்குது. அதாவது இறந்தவர்கள் பெயர்களிலே வங்கி கடன்கள் வாங்கியிருப்பதாக கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த முறைகேடுகள் கொடுத்து பல அதிகாரிகளிடம் தொடர்ந்து மனு கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தான் கூறப்படுகிறது. தற்பொழுது நாம் மாவட்ட ஆட்சியர் வெளியே சென்றிருப்பதால் தற்பொழுது மாவட்ட வருவாய் அதிகாரி மணிமாறன் அவர்கள் மனுக்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடம் தற்போது மனுக்களை கொடுக்க இருக்கிறார்கள். அவர்களிடம் குறித்து இந்த இதை குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். சார் இப்போ இந்த சேது பாபா சமுத்திரத்தில் உள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் முறைகேடு நடந்திருக்கதா இவங்க மனு அளிச்சிருக்காங்க. இதை பற்றி
இப்போ மாவட்ட ஆட்சியர் வந்து இல்லாதனால இப்போ நீங்கள் மனு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க சார். அதனால் வந்து இவங்க பலமுறை மனு அளிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதாவது தற்பொழுது பார்த்தீங்க தேவேந்திரன் அவர் வந்து பதிலளிக்க மறுத்திருக்கிறார். ஏனென்றால் மாவட்ட ஆட்சியர் வெளியே சென்றிருக்கிறதால் நான் தற்பொழுது வந்து பதிலளிக்க முடியாது என்று அவர் வந்து பேட்டி தர மறுத்திருக்கிறார் தேவேந்திரன். நிச்சயமா மகாலிங்கம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் நம்மோடு 2 செய்தியாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் மற்றும் நாமக்கல்லிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்காங்க. நாமக்கல்லிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ரியாஸ், நாமக்கல்லை பொறுத்தளவு என்ன மாதிரியான சூழல், அங்கே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மக்கள் வந்திருக்காங்க, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எந்தெந்த பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்பட்டிருக்கு? அதற்கு முன்பாக ஊட்டியில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன, ஊட்டியை பொறுத்தளவு அங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எப்படி மக்கள் வந்திருக்காங்க, என்னென்ன குறைகளோட மக்கள் வந்திருக்காங்க, அதற்கு ஒரு உதாரணமா இந்த தொகுப்பை பார்க்கலாம். நீலகிரி, உதகை, கோத்தகிரி, குன்னூர், கூடலூர் உள்ளிட்ட 6 தாலுகாக்களை கொண்ட இந்த மாவட்டத்தில் 8 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள மலை கிராமங்களில் சாலை, குடிநீர், தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் கூட செய்யப்படாமல் இருக்கிறது. இது குறித்து மக்கள் முறையிட்டால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரோடு வசதி இல்லாத அந்த சூழ்நிலையில தான் இப்போ நாங்கள் இருந்துகிட்ருக்குறோம் சார். ஆனால் நிறைய டைம் இதோட ஒரு 100 டைம்ஸாவது பெட்டிஷன்ஸ் கொடுத்துருந்துருப்போம். ஆனால் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி பெட்டிஷன்ஸ் எல்லாம் வாங்கி தான் வச்சுருக்குறாங்க. பட் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணுறதே இல்லை சார். அப்போ நாங்கள் இந்த மாதிரி ரொம்ப அவங்களை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிற டைமுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ 1 நாள் 2 நாளில் ஏதோ ஸ்டெப் எடுக்கிற மாதிரி ஆஃபீஸர்ஸுங்க வந்து விசிட் பண்ணுற மாதிரி இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறமா ஒரு வாரமாக ஒரு மாதமாக அப்படி ஆகும்போது அது அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி தான். எந்த ரெஸ்பான்ஸுமே அதுக்கு கொடுக்குறதே கிடையாது. அப்படி இதே தான் சார் கண்டினியூ ஆயிட்டே இருக்குது எங்களுக்கு. உதகை அருகே உள்ள கொடமரா என்ற கிராமத்திற்கு சாலை அமைத்து தர கோரி 100 முறைக்கும் மேல் மனு அளிக்கப்பட்டும் எந்த பலனும் இல்லை என்றும், சுமார் 100 குடும்பங்கள் வரை வசித்து வரும் இந்த கிராமத்திற்கு 50 ஆண்டுகளாக சாலை வசதி செய்து தரப்படாமல் இருக்கிறது. தொடர்ந்து குறைதீர்ப்பு நாள் கூட்டத்திற்கு வந்து பல முறை மனு கொடுத்தும் எந்த பலனும் இல்லை. இதனால் ஏமாற்றமடைந்த அந்த கிராம மக்கள் தாங்களாகவே மண் சாலை அமைத்து பயன்படுத்தி வருகின்றனர். சாலை வசதி இல்லாததால் இலவச வீடு கூட கட்ட முடியாமல் குடிசை வீடுகளில் வாழ்ந்து வரும் அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். பைப் இருக்கு, டேங்க் இருக்கு, ஜிஎல்ஆர் நான் எல்லாம் மகளிர் தான் கட்டணும். மகளிர் லோன் எடுத்து தான் நாங்கள் எல்லாம் ஜிஎல்ஆர் ஒரு 15 லட்சத்துக்கு கட்டணும். ஃபுட்பாத்து ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு ஃபுட்பாத்து போட்டோம். எல்லாமே இருக்கு, அரசாங்கம் எல்லாமே கொடுத்துச்சு. ஆனால் அடுத்த அதிகாரிங்க வந்து யாருமே செய்யலை. நாங்கள் மகளிருங்களாக தான் எடுத்து செஞ்சோம் அதை. இப்போ அந்த டேங்க் இருக்குது, தண்ணி இல்லை, கரண்ட் கம்பம் இருக்குது, லைட் இல்லை. ரேஷன் காரட் இருக்குது, அரிசி போடுறாங்க. 3-5 கிலோமீட்டர் நடந்து தான் ரேஷனை வாங்கி தலை சமையாவது சமைத்து வரணும். மாதத்துக்கு ஒரே ட்ரிப்பு தான் போவோம். ஒரு ட்ரிப்பு போய் ஒரு வண்டி கிண்டி எடுத்துகிட்டு போனால் இப்போ தான் மண் ரோடு வந்திருக்கு. அந்த மண் ரோட்டில் ஒரு ட்ரிப்பு போய் தான் எல்லாம் மொத்தமாக போவோம். போய் ரேஷன் வாங்கிட்டு ஒரே நாள் கொண்டு வந்து இறக்கிடுவோம். மழை வந்தால் அதுவும் இல்லை. தொடர்ந்து மனு அளித்து வரும் கொடமாரா கிராம மக்கள் தங்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டுமென கோரிக்கை விடுக்கின்றனர். சிவசாமி, நியூஸ் 7 தமிழ், நீலகிரி. நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய நிலைமை குறித்து பார்க்க இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரியாஸ்ட் அங்கே என்ன மாதிரியான சூழல்லாம் கேட்டு பெறுவதற்கு முன்பாக, அந்த தகவல்களை எல்லாம் பெறுவதற்கு முன்பாக, அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக, கடந்த சில வாரங்களில் நடந்த குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு வந்த ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய கதையை இப்போ பார்க்கலாம். இதுதான் பெருமாள் சாமி மற்றும் அவரது தாயும் வசிக்கும் வீடு. சிறு வயதில் பள்ளி வாகனம் மோதி தன் கல்வியை தொடர முடியாமல் தத்தளித்து வந்த இவர் தன் விடாமுயற்சியில் வீட்டில் இருந்தபடியே பள்ளி படிப்பை முடித்தார். பின்பு கல்லூரி படிப்பையும் முடித்த பெருமாள் சாமி மனநலமின்றி இருக்கும் தனது தாயை காப்பாற்ற சிறு வேலைகளை செய்து வருகின்றார். நான் சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு 12ஆம் வகுப்பு வந்து வீட்டில் இருந்தே படித்து எழுதி பாஸ் பண்ணிட்டேன். 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் ஒரு டிகிரி படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சி ஒரு 3 வருஷம் டிகிரி கோர்ஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு டிகிரி படித்து முடிச்சிருக்கேன். இதுக்கிடையில் நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் ஒரு 3 பேர் வந்து வீட்டில் இருந்துக்கிறோம். நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில். பசித்தவனுக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுத்தா என்ற வாசகத்தின்படி தன் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள தனக்கு தையல் எந்திரம் வழங்குமாறு கேட்டு கடந்த ஓராண்டாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கி வருகிறார். இருந்தும் இதுவரை தனக்கு உதவிகள் கிடைக்காததால் சிறு சிறு வேலைகள் செய்து வருவதாகவும் அவர் கூறுகிறார்.
நான் வந்து ஒரு தையல் மிஷின் வேணும்னு சொல்லிட்டு நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸில் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் நாளில் ஒரு மனு கொடுத்துருந்தேன். மனு கொடுத்துடும் போது எனக்கு வந்து இது தையல் மிஷின் வழங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் இது வரைக்கும் வழங்கவும் இல்லை. நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தும் எனக்கு வந்து இன்னும் மனு கொடுத்துருந்தோம். இன்னும் ஒரு மனு ரெஸ்பான்ஸில் எதுவும் வரல. இதனால் எனக்கு நாளைக்கு தையல் மிஷின் கொடுத்தோன்னா ஒரு சின்ன ஒரு கடையை வச்சு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து என்னுடைய வாழ்க்கை ஆதாரத்துக்கும் பயன்படுத்துக்கும் ரொம்ப ஒரு பெரும் உதவியாக இருக்கும். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் மனு அளித்து வரும் பெருமாள் சுவாமி தனது கோரிக்கைகளை அரசு விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார். ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல். நாமக்கல்ல இருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்கிறார். ரியாஸ், அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? என்னென்ன குறைகளோடு வந்திருக்காங்க? எவ்வளவு தீர்க்கப்பட்டு இருக்கு? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 400லேருந்து 500 மனுக்கள் வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வந்து பொதுமக்களிடம் வந்து கோரிக்கை மனுக்கள் வந்து பெறப்படுகிறது. இந்த கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் எந்த வகையில் பரிசீலனை பண்ணி நடவடிக்கை எடுக்கிறாங்க குறித்து தற்போது நான் சேலம், அதாவது நாமக்கல் மாவட்டத்தோட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கேன். இந்த நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துடைய இந்த அதாவது கீழ்த்தளத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து இடம் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள் என்பது மாற்றுத்திறனாளிகள் அலைக்கழிக்கப்படுவதாக தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. தற்போது மாற்றுத்திறனாளிகள் நம்ம இணைஞ்சிருக்காங்க, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது? எத்தனை முறை வந்திருக்கீங்க நீங்கள்? சார் நான் வந்து முட்டாந்தெட்டிலேருந்து வந்திருக்கேன் சார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தாலுக்கா முட்டாந்தெட்டிலேருந்து வந்திருக்கேன். நான் ஸ்டிக்கு வாட்சி கேட்கறதுக்கோசரம் வந்திருக்கேன் சார். நீங்கள் எத்தனை முறை வந்திருக்கீங்க இங்கே? நீங்கள் அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்க? சார் அதிகாரிங்க ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 10 முறை பக்கமாக வந்திருக்கேன் சார். 10 முறை வந்திருக்கேன். இப்போ மனு ஒரு 4-5 டைம் கொடுத்துருக்கேன். ஒரு 2 டைம் திருப்பி பதில் வந்துருச்சு, ஒரு டைம் பதிலே வரல. நீங்கள் ஒரு 10-15 முறை நீங்கள் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த அதிகாரிகள்கிட்ட கேட்டிங்களா, எங்கே ஆளை கிடைக்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு? இல்லைங்க சார், அது கேட்டால் சில டைம் சரியான பதில் சொன்னாங்க. ஏற்கனவே இருந்த டிடிஆர்ஓ வந்து கொஞ்சம் ராங்காக பேசுவார். இப்போ இருக்க டிடிஆர்ஓ பரவாயில்ல, நல்லா பதில் கரெக்டாக கொடுத்துட்றாரு. எந்த பதிலாக இருந்தாலும் தெளிவாக கொடுத்துட்றாரு. தேவேந்திரன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுந்தரம் என்பவர், அதாவது கடந்த 10-15 முறைக்கு மேலே வந்து இவர் வந்து வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது மாற்றுத்திறனாளியான இவருக்கு வந்து அந்த ஸ்டிக்கு மற்றும் அதாவது கண் பார்வை வந்து அவருக்கு வந்து சரியான முறையில் கண் பார்வை தெரியல. இவருக்கு வந்து அந்த ஸ்டிக் மற்றும் வந்து வாட்ச் வேணும்னு சொல்லி இவங்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்குது, இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. தொடர்ந்து இன்னும் பல மாற்றுத்திறனாளிகளும் வந்து நம்மிடையே வந்து நினைச்சிருக்காங்க. தொடர்ந்து அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த கீழ்த்தளத்திலே வந்து இங்கே வந்து தனியாக இருக்கைகள் போட்டு இங்கே வந்து அலுவலர் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வந்தாலும் ஆனால் அவர்களுடைய குறைகள் வந்து முற்றிலுமாக வந்து நிறைவேற்றப்படுவதில்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தற்போது மேலும் ஒரு மாற்றுத்திறனாளி, நீங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்கம்மா? இங்கே எத்தனை முறை இங்கே வந்திருக்கீங்க? இங்கே நீங்கள்? நான் இப்போ 2-3 வருஷமாகவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. மிஷின் இல்லை, அதனால் மிஷின் கேட்டு வந்திருக்கேன். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க? 2-3 வருஷமாக ஏன் இப்படி உங்களை அலைக்கடிக்கிறாங்க? உங்களை அலைக்கடிக்கிறாங்கன்னா இதுக்கு பதில் என்னங்க சார்? வேண்டிதாங்க சார் வந்திருக்கோம். இன்றைக்கி கிடைக்கணும் சார், அதனால தான் சார் வந்திருக்கோம். ஒவ்வொரு முறையும் வரப்போ அதிகாரிகள் என்ன சொல்லி அனுப்புகிறாங்க உங்களுக்கு? தரேன்னு தாங்க சார் சொல்கிறாங்க. 2-3 வருஷமாகவே கொடுக்கல. ஆமாம் சார். உங்களுடைய குடும்ப வருமானம்லாம் எப்படிமா இருக்குது? எதுக்காக தையல் மிஷின் நீங்கள் வேணும்னு சொல்லி இப்போ கேட்டிருக்கீங்க? நீங்கள் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எப்படி உங்கள் பொருளாதார நிலை எப்படி இருக்குது உங்களுக்கு? சார் எனக்கு கால் நடக்க முடியாதுங்க சார். எங்கள் வீட்டுக்காரர் கூலி வேலை தாங்க சார். சரி இதுலையாவது வச்சு நம்ம தைச்சி பிள்ளைங்களை இது பண்ணிக்கலாம். பிள்ளை ஒன்று பையன் ஒன்று தாங்க சார். தேவேந்திரன், அதே போல் உங்களுடைய பேர் மாற்றுத்திறனாளிகள், அதாவது உங்களுக்கு வந்து கடந்த 2 வருடங்களாகவே தையல் இயந்திரம் வேண்டி பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 2-3 வருடங்களாகவே சில நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கான உரிய முறையில் பதில் வந்து அதிகாரிகள் வந்து அளிக்கப்படல தெரிவிக்கிறாங்க. அதே போல் மற்றொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து அவருக்கு வந்து இந்த கை கடிகாரமும் அதே ஸ்டிக் வந்து வழங்கப்பட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த மாற்றுத்திறனாளிகளை நம்ம இப்போ அழைச்சிட்டு வந்து முதல் தளத்தில் வந்து மாவட்ட ஆட்சியர் அதாவது குறைத்திருக்கும் கூட்டம் வந்து அங்கே மேலே முதல் தளத்தில் நடைபெற்று இருக்கு. ஸோ இந்த மாற்றுத்திறனாளிகளை வந்து மேலே அழைத்து போகிறதுக்கு சில சிரமங்கள் உள்ளது. தொடர்ந்து இது குறித்தான நம்ம கேள்விகளை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து இன்னும் முன்வைக்கலாம்.
ரியாஸ், தொடர்ந்து இணைந்திருங்க. அங்கே மாவட்ட ஆட்சியர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் அப்படிங்கிறது எப்படி நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு பேர் அங்கே குறைகள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து கூட பதிவு செய்யலாம். முன்னதாக தஞ்சையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைஞ்சிருக்கார். மகாலிங்கம் ஏற்கனவே அங்கு மாவட்ட ஆட்சியருக்கு பதிலீடாக அமர்ந்திருந்த அதிகாரியிடம் கேட்கும் பொழுது அவர் பதில் சொல்ல மறுத்திருக்கிறார். காவல்துறையினரும் மிரட்டி இருப்பதாகவும் அங்கிருந்து தகவல் வந்திருக்கு. மகாலிங்கம், என்ன மாதிரியான சூழல் அங்கு, ஏன் மறுத்தாங்க பேசுறதுக்கு, உள்ள அனுமதிக்கிறாங்களா, என்ன மாதிரியான சூழல் பதிவு செய்யலாம் மகாலிங்கம்? அதாவது தற்பொழுது இந்த தஞ்சை மாவட்டம் சேது பாபா சத்திரத்தில் உள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக அங்கு உள்ள கூட்டுறவு சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் பல்வேறு ஒரு 10 தடவைக்கு மேலாக புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அது விசாரணை அளவில் மட்டுமே இருக்கிறது. அந்த முறைகேடில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. விசாரணை அறிக்கை தாக்கல் செய்த பிறகும் இன்னும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றுதான் இவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது தொடர்பாக இன்று மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவரிடம் கேட்கலாம் என்று சென்றபோது மாவட்ட ஆட்சியர் அலுவல் கூட்டமாக தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் இருப்பதால் அவரை சந்திக்க முடியாது என்று தெரிவித்துள்ளனர். இதுக்கு அடுத்தபடியாக மாவட்ட வருவாய் அதிகாரி கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஆய்வு கூட்டத்தில் தற்பொழுது இருப்பதாகவும் இதனால் அவரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இவர்களுக்கு பதிலாக தற்பொழுது முதுநிலை மண்டல மேலாளர் மணிமாறன் அவர்கள் தான் தற்பொழுது பொதுமக்களிடம் தொடர்ந்து மனுக்களை வாங்கி கொண்டிருக்கிறார். அவரிடம் இந்த முறைகேடு சம்பந்தமாக எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து கேட்க சென்ற பொழுது அவர் பதில் கூற மறுத்துவிட்டார். அனுமதியின்றி உள்ள வர வேண்டாம் என கூறி அதிகாரிகளை வைத்து வெளியே நம்மளை அனுப்பிவிட்டார். மேலும் இந்த மனு கொடுக்க வந்தவர்களை அவர்களை முறையாக பதிவு செய்து வாருங்கள், அதன் பிறகு உங்கள் புகார் மனு மீதான நடவடிக்கை என்ன என்பது குறித்து கூறலாம் என்று சொல்லி வெளியே அனுப்பியிருக்கிறார் தேவேந்திரன். மகாலிங்கம், தொடர்ந்து இணைந்திருங்க. அங்கே என்ன மாதிரியான சூழல் இருக்கு, மக்கள் என்ன மாதிரியான குறைகளை சொல்லியிருக்கிறாங்க, அந்த குறைகளை சொல்லிவிட்டு வந்த மக்கள் என்ன மாதிரியா தெரிவிக்கிறாங்க, ஒரு திருப்திகரமாக அதிகாரிகளுடைய பதில் இருந்திருக்கா அப்படிங்கிறது குறித்தெல்லாம் மக்கள்கிட்ட பேசலாம். முன்னதாக நாமக்கல்ல இருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ், அந்த குறைதீர்க்கும் நாள் கூட்டம் எப்படி நடந்துட்டு இருக்கு, அங்கே என்ன மாதிரியான சூழல், அதிகாரிகள் என்ன விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாங்களா, இது குறித்தெல்லாம் பதிவு செய்யலாம் ரியாஸ். நிச்சயமாக தேவேந்திரன், அதாவது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தை கீழ்த்தளத்திலே இங்கே வரும் இந்த கோரிக்கை மனுக்கள் அதாவது முறையாக இந்த அங்கே வரும் மக்களுக்காக கோரிக்கை மனுக்களை எழுதி கொடுப்பதற்காக தனியாக ஆட்கள் நியமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய மனுக்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா சீல் வைக்கப்பட்டு கணினியில் பதிவு செய்யப்பட்டு மேலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதாவது குறிப்பாக குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெறுகின்ற அந்த கூட்டத்துக்கு இங்கே அனுப்பிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. சராசரியாக ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னாக்கா 400லேருந்து 500 மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. இதில் பெரும்பான்மையான மனுக்கள் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் ஆனால் அதிகப்படியான மனுக்கள் நிறைவேற்றப்படுவதில்லைன்னு சொல்லி என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இன்னும் நிறைய பேரும் நம்ம இணைஞ்சிருக்காங்க, அவருடைய நம்ம பேசலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க, எத்தனை முறை இங்கே வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனையாக இருக்குது? என் பேர் கலைவாணன், சேலம் மண்டல குமரன் விசைத்தறி பொதுத்தொழிலாளர் சங்கமாக இருக்கிறேன். மற்றபடி மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு குழு உறுப்பினராக நான் இருக்கின்ற காரணத்தால் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைகளை மாவட்ட ஆட்சித்தலைவரின் கவனத்துக்கு ஒவ்வொரு முறையும் நான் கொண்டு வந்துட்டுருக்கிறேன். குறிப்பாக இப்போ நான் இருக்கக்கூடிய மத்திய அரசு விதித்துள்ள, மாநில அரசு விதித்துள்ள விசைத்தறி ஜவுளி மீது விதித்துள்ள. இன்னைக்கு நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, எத்தனை முறை வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனையாக இருக்கீங்க? இன்றைய தினம் வந்திருக்கிறது வெண்ணந்தூர் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தவும், அந்த மருத்துவமனைக்கு மகளிர் டாக்டர்களே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்கள் அந்த மருத்துவம் பார்ப்பதற்கு மிகவும் கூச்சப்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே வெண்ணந்தூர் அரசு மருத்துவமனைக்கு பெண் டாக்டரை நியமிக்கவும், அங்கு கண் சிகிச்சை பிரிவு தரம் உயர்த்தி கண் சிகிச்சை பிரிவு பல் மருத்துவ சிகிச்சை துவக்கவும், இது போன்ற நிகழ்ச்சியை கொண்டு வரவும், மற்றபடி மத்திய ஜவுளித்துறை விதித்துள்ள 5% ஜிஎஸ்டி வரியை பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜவுளித்துறை சார்ந்து. ஆல்வின், தூத்துக்குடியை பொறுத்தளவு எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க, என்ன மாதிரியான சூழல் இருக்கு, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். ஒவ்வொரு நாளும் வாரத்தினுடைய முதல் நாளான திங்கட்கிழமை அன்று மக்களினுடைய குறைகளை கேட்டறியக்கூடிய கூட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கும். அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் தங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய குறைகளை மாவட்ட ஆட்சியர்களிடம் தெரிவிப்பார்கள். அதே போன்று தற்போது நாம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கும் ஏராளமான மக்கள் இன்று காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து
தங்களுடைய குறைகளை பதிவு செய்து மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கி வருகிறார்கள். சில நபர்களுக்கு தொடர்ந்து பலமுறை மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற வருத்தத்தையும் இங்கு வந்து பார்த்தபோது கள ஆய்வில் தெரிவித்தார்கள். இதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள் என்று சொன்னால், தூத்துக்குடி மாவட்டத்திற்கு புதிய ஆட்சியராக வெங்கடேஷ் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் தற்போது நம்மோடு இணைந்திருக்கிறார். எது போன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க இருக்கிறார் என்பதை அவரிடமே பேசலாம். சார் வணக்கம். புதிய மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கிறீங்க. இந்த சூழல்ல இங்கு இந்த குறை நாள் கூட்டத்தில் ஏராளமான மனுக்கள் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக எங்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குறைகள் எல்லாம் மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இதுக்கு எப்படி நடவடிக்கை எடுக்க போறீங்க? என்ன மாதிரியான துரிதமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மேற்கொண்டுட்டு இருக்கிறீங்க? இப்போ நம்ம பார்த்துட்டீங்களா, எல்லா இது ஜிடிபி கிரிவென்ஸ்ல நான் இது 4வது இது என்ன கிரிவென்ஸ் டே நான் எடுத்துட்டு 5ஆம் தேதி ஜூனில் நான் இதை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக சார்ஜ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது இப்போ நம்ம பெரும்பாலும் பார்த்துட்டா வி கேன் எதுனா சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன் சம்மந்தமாக அதிகமாக பெட்டிஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஹவுஸ் சைட் பட்டா காரணமாக வந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு இது என்ன ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் ஒரு வீடுக்கா இந்த மாதிரி வருது. இது என்ன சம்மரில் இது என்ன வளர்ச்சி அதிகமாக இருக்க காரணமாக ட்ரிங்கிங் வாட்டர் இதோட ஃபெசிலிட்டிஸும் சானிடேஷனோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் பஸ் ஃபெசிலிட்டிஸு இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம இதுக்கு என்னென்னா சில பெட்டிஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அது கொஞ்சம் நாளைக்கு என்னென்னா அதோட அது என்ன அந்த மாதிரி பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கலாம். ஆனது என்னென்னா திருப்பி கொடுப்பாங்க. நம்ம எதனா டபுள் பெட்டிஷன்ஸ் என்னென்ன வந்துக்கிட்டே இருக்குது. ஒரே பெட்டிஷன் 2 தடவை வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ சம்திங் என்ன காரணமாக ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஜென்யூன் காரணத்தில் ஏதாவது ரிஜெக்ட் ஆயிடுச்சா, உண்மை ஆயிடுச்சா, இதெல்லாம் நம்ம ஸ்பெஷல் கேரை எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் வீக்கில் இது இந்த மாதிரி ரிப்பீட்டட் பெட்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குது, என்ன காரணமாக இது ஆகிக்கிட்டே இருக்குது. செகண்டு நம்ம இது என்னென்னா இந்த மாதிரி பெட்டிஷன்ஸ் வரும்போது இன்றைக்கி ஜிடிபியில் மட்டுமே இல்லாமல் அந்தந்த டிபார்ட்மெண்ட் மீட்டிங்ஸ் வருமோ அதில் கூட இதெல்லாம் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம இப்போ ஒரு லாஸ்ட் வீக்கில் ஒரு பஸ் ஃபெசிலிட்டிக்காக வந்துட்டாங்க. பஸ் ஃபெசிலிட்டி அந்த டைமிங்ஸ்க்காக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. உடனே ஒரு 2 நாள் 3 நாள் அவர்கிட்ட பேசிட்டு அப்போது ஒரு மீட்டிங் இருக்கும்போது அதில் பேசிட்டு முடிச்சிட்டோம். அப்படி நம்ம என்னென்னா ஒரு ஜிடிபியில் இருக்கக்கூட நம்பர்ஸ் மட்டுமே இவ்வளோ பெட்டிஷன்ஸ் வந்தது, இவ்வளோ பெட்டிஷன்ஸ் மட்டுமே கிளியரானது இல்லை. அதுக்கு வரக்கூடிய டெசிஷன் கூட ஒரு குவாலிட்டேட்டிவ் டெசிஷன் நம்ம எடுக்கணுமோ தவிர ஜஸ்ட் அது ரிஜெக்டடோ ஆக்செப்டடோ மட்டுமே எடுக்காமல் ஃபுல்லு அது என்ன காம்ப்ரிஹென்சிவ் சொல்யூஷன் வருதா. இப்போ ஒரு இடத்துல நம்ம போனால் இந்த இடத்துக்கு நம்ம சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அப்போது அந்த மீட்டிங் எடுக்கும்போது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எத்தனை இருக்குது, நம்ம இதுக்கு மட்டுமே நம்மளோட கவனத்துக்கு வந்திருக்கு. பட் இந்த மாதிரி எத்தனை இருக்குது அந்த டவுன் பஞ்சாயத்தில் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுங்க. இந்த மாதிரி டெசிஷன் காம்ப்ரிஹென்சிவாக எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டோம். இப்போ சில இடத்துல கூட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னமும் இது கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. அதே போன்று இந்த குறை நாள் கூட்டத்தில் ஏராளமான மக்கள், அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகள் இருசக்கர வாகனங்கள் வழங்குறதுல கொஞ்சம் காலதாமதமாக இருக்குது, 2 வருடங்களாக இருக்குது, 3 வருடங்களாக இருக்குங்கிற குறைகளோடு வந்திருக்கிறாங்க. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இது போன்ற இலவச திட்டங்களும் சரி அல்லது அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுங்க? நம்ம வி ஹேட் ஒரு மீட்டிங் கூட எடுத்துட்டோம். இந்த மாதிரி எத்தனை பெட்டிஷன்ஸ் இருக்கும், நம்மக்கிட்ட சாங்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அந்தந்த சாங்ஷன்ஸ் படி உடனே கிளியர் பண்ண சொல்லிட்டோம். இன்னும் அதிகமாக ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம எதனா செக்ரட்டேரியட்க்கு எழுதிட்டோம், அது கூட சாங்ஷன் வாங்கிட்டோம், அது கூட பண்ணிருங்களோம். தேவேந்திரன், அதாவது தொடர்ந்து பல மனுக்கள் இந்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருக்கு வந்திருந்தாலும் கூட தற்போது புதிதாக பொறுப்பேற்றதனுடைய காரணமாக இன்னும் துரித கதியில் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாத பிரச்சனைகள் குறித்து அந்தந்த துறை அதிகாரிகளோடு தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தூத்துக்குடியினுடைய புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வெங்கடேஷ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவேந்திரன், நாமக்கல்லிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்கார். ரியாஸ், நாமக்கல்லை பொறுத்தளவு அங்கு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்சிகளை பதிவு செஞ்சிருந்தீங்க. என்ன மாதிரியான சூழல் இருக்கு, எப்படியா அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு மக்கள் குறைகளோட வந்திருக்கிறாங்க, அந்த குறைகள்லாம் எப்படி ஆட்சியர் கேட்டுப்பட்டு இருக்கிறார், என்ன மாதிரியான சூழல், ஆட்சியர் தரப்பில் என்ன மாதிரியான கருத்துக்கள் பதிவு செய்ய விரும்புறாங்க, பதிவு செய்யலாம் ரியாஸ்.
தேவேந்திரன், நான் முன்பே சொன்ன மாதிரி என்னிடம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றுத்திறனாளிகள் இணைஞ்சிருக்காங்க. தற்போது மாவட்ட ஆட்சியர் குறைத்திருக்கும் கூட்டமானது தற்போது இங்கே வந்துட்டு இருக்கு. தற்போது பல்வேறு மக்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து இங்கே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆசியா மரியம் அவர்கள் வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. குறிப்பாக இங்கு வந்து இந்த திங்கட்கிழமை தோறும் பொதுமக்களிடம் வந்து பெறப்பட்ட மனுக்களை தொடர்ந்து தற்போது பொதுமக்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க. அதே போல் இதுக்கு முன்பாக நம்ம பேசி அதாவது குறிப்பாக அந்த மாற்றுத்திறனாளிகளும் நம்மிடையே வந்து இங்கே வந்து இணைஞ்சிருக்காங்க. தற்போது அதாவது பல்வேறு விபத்துக்கள் மற்றும் பல்வேறு இயற்கை இடர்பாடுகளை வந்து உயிரிழந்தவர்களுக்கு வந்து அரசின் சார்பில் வந்து நஷ்டஈடு தொகைகளை வந்து மாவட்ட ஆட்சியர் அதாவது ஆசியா மரியம் அவர்கள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க நம்ம பேசலாம், பட் ஆனால் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இன்னும் அதே போல் இந்த மாவட்ட குறைத்திருக்கும் முகாம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சுமார் வந்து 300 பேர் இது வரைக்கும் வந்து மனு கொடுத்துருக்காங்க. கடந்த வாரம் பொறுத்த வரைக்கும் 422 பேர் வந்து கடந்த 19ஆம் தேதி நடந்த குறைத்திருப்பு கூட்டத்தில் வந்து 429 பேர் வந்து இந்த கோரிக்கை மனுக்களை வந்து மாவட்ட ஆட்சியரிடம் வந்து வழங்கியிருந்தாங்க. அனைத்தும் வந்து அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டம் 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது. இந்த 6 சட்டமன்ற தொகுதியை உற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்காக இங்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்துட்டு இருக்காங்க. தற்போது அவர்கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம். இந்த திங்கட்கிழமை நடைபெற்று இருக்கிற இந்த குறைத்திருப்பு கூட்டத்தில் எந்த அளவு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும்? ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ மனுக்கள் பெறப்பட்டு எவ்வளோ நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இருக்கோம்? ஒரு வாரமும் தோராயமாக 400லேருந்து 500 மனுக்கள் வரும். அந்த மனுக்களில் வந்து இந்த வாரம் வாங்குறோம் அப்படின்னுச்சுன்னா அடுத்த வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம், அதாவது ரொம்ப முடிக்க முடியாத தவிர எந்த மாதிரியான நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் உடனடியாக நாங்கள் ஒரு வாரத்துக்குள்ளார கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செய்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரும் மேலே வர முடியாது. அதனால் கீழே தரைத்தளத்திலவே அவங்களுடைய மனுக்களை வாங்கிடுவோம். 10-11:30 மணிக்குள்ளார வாங்கிட்டு அவங்க திரும்பி போகிறதுக்குள்ளே, அதாவது ஈவினிங் போகிறதுக்குள்ளார அவங்களுக்குரிய எதெல்லாம் கொடுக்க முடியுமோ, இப்போ சக்கரம் நாற்காலி கொடுக்க முடியுமோ, இல்லை சைக்கிள் கொடுக்க முடியுமானால், இல்லை ஹேண்டு அந்த ஸ்டிக்கு கொடுக்குறது, கண்ணாடி, காது கருவி, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய அடையாள அட்டை, ஏதோ ஒன்று அவங்களுக்கு எது விரைவாக எது கொடுக்க முடியுமோ அதை உடனடியாக அன்றைக்கே அவங்க திருப்பி வந்து அலைய வேண்டாம் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய உதவிகள் பண்ணி வந்துட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்கீங்க. குறிப்பாக அந்த அலமேலுங்கிற ஒரு அம்மா வந்து பல ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கிறதா, குறிப்பாக 2 ஆண்டுகளாக வந்து தன்னுடைய கால் ஊனமாக இருக்குது, தையல் மசின் வழங்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டாக வந்திருக்காங்க. அந்த அம்மா வந்திருக்காங்க. அதே போல் சுந்தரம் சொல்லிக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி வந்து அவருக்கு வந்து கை கடிகாரமும் அதே போல் ஸ்டிக்கும் வந்து வழங்கப்படலைன்னு சொல்லி நம்மளா தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய மனுக்கள் மீது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? நம்ம செய்து கொடுக்கப்படும். இதோ இப்போ இன்றைய கொடுக்க இருக்கின்றோம். அவங்களுக்குரிய மிஷின் கொடுக்க போகிறோம், அவங்களுக்குரிய ஸ்டிக் எல்லாமே கொடுக்க போகிறோம். அதே போல் வெண்ணந்தூர் பகுதியில் இந்த தாலுக்கா மருத்துவமனை வந்து அங்கே மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பல நாட்களாக அந்த பிரச்சனை இருந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பாக அந்த கண் சிகிச்சைக்கான மருத்துவர்களும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு குறைத்திருப்பு பொதுமக்கள் புகார் மனு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்பாலும் மனு அளித்ததாக பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த மருத்துவ துறைக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கும். ஏன்னா ஒரு புதுசாக ஒரு மெடிக்கல் பிஹெச்சியோ ஏதோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து நம்ம உத்தரவு வாங்க வேண்டியிருக்கும். அதனால் அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஒரு வாரமும் தனியாக அதிகாரிகள்கிட்ட வந்து விசாரிக்கிறோம். அதை பொறுத்து தான் நம்ம வந்து உடனடியாக அதை செய்து கொடுக்க முடியும். அதான் நான் சொன்னேன், எதெல்லாம் ரொம்ப நாள் எடுக்குமோ அது மாதிரிலாம் தனியாக நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். உடனடியாக அடுத்த வாரத்தில் கொடுக்கக்கூடியதை உடனடியாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வருங்கால பொதுமக்களுடைய பிரச்சனையை விரைந்து தீர்ப்பதற்கான என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறோம்? இப்போ இருக்கிற நடைமுறைகளை இன்னும் துரிதப்படுத்த முடிகிறதுக்கான வசதிகளையும் அதிகாரிகளுக்கு வந்து உடனடியாக கொடுக்கறதுக்கான முயற்சியையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். தேவேந்திரன், குறிப்பாக அதாவது காலையில் பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றுத்திறனாளிகள் நமக்கு தெரிவிச்சிருந்தாங்க அவங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டாக தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தற்பொழுதே அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்குறதா தெரிவிச்சிருக்காங்க. தற்போது நீங்கள் அதை பார்க்கலாம். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அவங்களுடைய அந்த மேடையிலிருந்து கீழே இறங்கி அந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த அலமேலுங்கிற அந்த பெண் வந்து பல ஆண்டுகளாக வந்து அவங்களுக்கு தையல் மிஷின் வழங்கப்படலன்னு தெரிவிச்சிருந்தாங்க. உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து உடனடியாக மாற்றுத்திறனாளி அலுவலருக்கு உத்தரவிட்டு இதன் அடிப்படையில் வந்து இந்த அலமேலு அவர்களுக்கு வந்து இந்த தையல் மிஷின் வந்து தற்போது வந்து வழங்கிட்டு இருக்கிற இந்த காட்சிகளை தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து தற்போது மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல சுந்தரம் சொல்லின ஒரு மாற்றுத்திறனாளி நம்ம புகார் தெரிவிச்சிருந்தாரு. அவருக்கும் உடனடியாக வந்து மாற்றுத்திறனாளி அதிகாரி நடவடிக்கை எடுத்து அவருக்கு அந்த ஸ்டிக் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. வாட்ச் வந்தோடனே கொடுத்துருவோம்.
சுந்தரம் சார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப நாள் பிரச்சனை ஸ்டிக்கும் கண்ணாடியும் உடனடியாக வழங்கப்பட்டிருக்கு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? நீங்கள் இது சந்தோஷமாக பார்க்குறேன் சார். வாட்ச் வண்டி இன்னும் வரல, ஸ்டிக்கு கண்ணாடி வண்டி தான் கொடுத்துருக்காங்க. வாட்ச் இன்னும் கொடுக்கல, வாட்ச் பின்னாடி தரேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இது நீங்கள்? இது சந்தோஷமாக பார்க்குறேன். ஏன்னா ஸ்டிக்கு வாட்ச் இன்னும் வரல, வாட்ச் பின்னாடி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அதாவது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் வந்து கீழ்த்தளத்திலே அமர வைக்கப்பட்டு அவருக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டணும். ஆனால் இன்று வந்து நம்ம புகார் தெரிவித்த உடனே வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதே போல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பொதுமக்களுடைய விரைந்து தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து உடனடியாக வந்து தீர்க்கப்படுறதாகவும், அதே போல் மற்ற பிரச்சனைகள் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து துறை ரீதியாக வந்து அனுப்பப்பட்டு அவர்களுக்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தாங்க. தற்போது இந்த அலமையில் அம்மா இருக்காங்க. அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ 3 வருஷமாக சுற்றிட்டு இருந்தீங்க, உங்களுக்கான தகவல் மீது இப்போ கிடச்சிருக்கு, எப்படி நினைக்கிறீங்க இதை நீங்கள்? சந்தோஷமாக இருக்கு. எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்து வந்தீங்களா? இந்த வருஷமும் அதே மாதிரி பெயரும் எதிர்பார்த்து வந்தீங்களா? எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? சார், இன்றைக்கி கண்டிப்பாக வாங்கிக்கணும்னு நம்பிக்கையில் தாங்க சார் வந்திருக்கேன். தேவேந்திரன் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு காலையில் வந்து புகார் தெரிவித்தாங்க. நான் இன்றே அவர்களுக்கான வந்து நடவடிக்கை எடுத்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து அவர்களுக்கான நடவடிக்கை எடுத்து தற்போது இந்த மேல் தளத்திலே வந்து அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்கியிருக்காங்க. தேவேந்திரன், நிச்சயமா ரியாஸ், உடனடியாக நாம் இன்னைக்கு துவங்கும் பொழுது காட்டின அந்த காட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கோரிக்கை விடுத்திருந்தாங்க. தற்பொழுது அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, அந்த குறைகள் வந்து போக்கப்பட்டிருக்கு. இன்னும் வாட்ச் மட்டும் வழங்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செஞ்சிருந்தார். அதுவும் விரைவில் கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். தொடர்ந்து மற்ற மக்கள் என்ன மாதிரியான புகார்களோட வந்திருக்காங்க, தொடர்ந்து நீண்ட காலமாக இந்த குறை இருந்துட்டு இருக்கு அப்படின்னு யாராவது வந்திருக்காங்களா? அங்கே வந்திருக்கக்கூடிய மக்களில் நீண்ட காலமாக குறைகளோடு வந்திருக்கக்கூடிய மக்கள், அதே மாதிரி உடனடியாக இன்று வந்து இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்களா? அங்கே வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு போதுமான வசதிகள் செய்யப்பட்டிருக்கா? அவர்கள் அமர்வதற்காகவும் அல்லது ஓய்வெடுப்பதற்காகவும் ஏதாவது போதுமான வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கா? என்ன மாதிரியான குறைகள் இருக்கு? பதிவு செய்யலாம் ரியாஸ். நிச்சயமாக தேவதன், குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கீழ்த்தளத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இங்கே மனுக்கள் வழங்க வரவங்களுக்கு வந்து தனியாக வந்து நிழல் கூடைகள் அமைக்கப்பட்டு அந்த இடத்துல அவர்கள் அமர வைக்கப்பட்டு அந்த அவர்களுடைய மனுக்களை வந்து எழுதுவதற்காக ஆட்களை தனியாக நியமிச்சிருக்காங்க. அவர்கள் எந்த மாதிரியான மனுக்களை வந்து பெற வராங்க என்பது குறித்து தனியாக அவர்களுக்கு வந்து பிரிக்கப்பட்டு அவர்களை அனுப்பி வைக்க வராங்க. இதை தொடர்ந்து அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் கீழ்த்தளத்தை அமர வைக்கப்பட்டுறாங்க. தொடர்ந்து நம்முடைய மனுக்களை கொடுத்து நிறைய பேர் இங்கே வந்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். அம்மா வணக்கம்மா, நீங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க? கலெக்டர் சந்திச்சு மனு கொடுத்துருக்கீங்களா? என்ன சொன்னாங்க? எங்களுக்கு ஓஎஸ் பணம் வாங்க சாமி, 1 கிலோமீட்டருக்கு நடக்க முடியல, கால் வலி. நீங்க உங்களுக்கு யாரும் கூட குழந்தைங்க யாரும் இல்லையா? உங்களுக்கு ஓஏபி எத்தனை நாளா உங்களுக்கு வரல? உங்களுக்கு இல்லை சாமி, சொந்தக்காரங்க இல்லை, நீங்க தான் சொந்தக்காரங்க. அப்போ எப்படி இந்த பணம் இல்லாமல் எப்படி கஷ்டப்படுறீங்க நீங்க? எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன சாமி பண்றது? யாரும் எனக்கு எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா நீங்க? கலெக்டர் சந்திச்சிங்க, கலெக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்றுமே சொல்லலைங்க, ஒன்றுமே எதுவுமே சொல்லல, தரேன்னு தான் சொன்னாங்க. எத்தனை நாளாக உங்களுக்கு பணம் வராமல் இருக்கு? பணம் வாங்கிட்டு இருந்தீங்களா நீங்கள்? 8 மாதமாக வாங்கிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் காசும் இல்லை, ஒன்றும் இல்லை, மழையும் பெய்யல, ஒரு வேலை இல்லை. உங்களுக்கு குழந்தைங்களா உங்களை பார்த்துக்கிறது இல்லையா? உங்களுக்கு நீங்கள் எப்படி உங்கள் வயிற்று பழப்பை எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்க? நீங்கள் டெய்லி சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் சாப்பாட்டுக்கு தான் இல்லை, என்ன பண்ணுறது? ஒரு காலவெட்டு இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. மாமனும் யாரும் சோறும் கொடுக்க மாட்டானுவோ, ஒன்றும் கொடுக்க மாட்டானுவ. நீங்கள் கூட வந்திருக்கீங்க, குறிப்பாக எத்தனை பேருக்கு வந்து மாற்றுத்திறனாளி உதவித்தொகை வந்து கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? இப்போ கிடைச்சிருக்கா? என்ன மாவட்ட ஆட்சி சந்திச்சிருக்கீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்க? உங்களுக்கு திருப்தியாக இருக்காங்க? சார், எனக்கு கிடைச்சிக்கிட்டுங்க சார். நான் கால் ஊனங்க சார், ஓய்பி வாங்கிட்டு இருக்கேங்க சார். 70 வயசு ஆகுதுங்க சார் மாமியா. அது வந்து என்கிட்டயே சாப்பிட்டுக்கிட்டு கண்ட இடத்துல வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க சார். அதனால் வந்து 70 வருஷம் ஆகுதுங்க சார். இப்போ தான் ஃபஸ்ட்டு எழுதி கொடுத்தேங்க சார். அது வந்து குழந்தையாங்க சார். அது வந்து இப்போ கல்யாணம் ஆகலைங்க சார், திருமணம். அதனால் வேண்டிய அது வந்து இப்போ தாங்க சார் அதுக்கும் எழுதி கொடுத்து இது முன்னே ஆர்டர் போட்டு மங்களபுரம் ஆர்டர் வந்துடுச்சிங்க சார். ஆர்டர் வாங்கி வச்சுக்கிட்டு பணம் 1000 ரூபா வாங்கிட்டு தான் நான் ஆர்டர் கொடுப்பேனாங்க சார். ஆர்டர் வாங்கிட்டு வந்து இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறீங்க சார். இது தொடர்பாக நீங்கள் சொன்னீங்களா 1000 ரூபா பணம் கொடுத்தா தான் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு புகார் கொடுத்தீங்களா நீங்கள்? புகார் இன்னும் கொடுக்கலிங்க சார். நான் இவங்ககிட்ட எழுதி கொடுத்துட்டு அப்புறம் இது பண்ணி பாருங்க, அந்த ஆர்டர் இங்கே கையில் வச்சுருக்குறேங்க சார். 1000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு தான் ஆர்டரே என் கையில் கொடுத்தாங்க சார் மங்களபுரத்துக்காரங்க. அதனால் வேண்டி இப்போ புதுசாக தாங்க சார் அப்ளை பண்ணேன். இது உங்கள் எத்தனை நாளாக இந்த பிரச்சனை இருக்குது? அவங்க எப்படி சிரமப்பட்டு இருக்காங்க? அவங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு என்கிட்ட தாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மகன் இல்லைங்க, அவர் தண்ணி அடிக்கும் சார். இவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு என்கிட்ட தான் சார் இருக்காங்க.
இப்போ கலெக்டர் சந்திச்சிட்டீங்க, கலெக்டர் என்ன சொன்னாங்க? அவரோட பதில் உங்களுக்கு திருப்தியாக இருக்கா உங்களுக்கு? சார் திருப்தியாக இருக்குதுங்க சார். போங்க அனுப்பிச்சி விட்றேன், பணம் அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்கிறாங்க சார். இந்த ஓஏபி தான் சார் அவங்களுக்கு இது பண்ணுங்க சார். அதனால் பாருங்கள், அந்த ஆர்டர் கூட இங்கே வச்சுருக்கேன் சார். அவர் 1000 ரூபா வாங்கிட்டு வந்து இது பண்ணலைங்க சார். அதனால் வேண்டி நான் அந்த ஆர்டர்லாம் கூட வச்சுருக்கிறேன் சார். தொடர்ந்து இவங்க வந்து தற்போது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சந்தித்து வந்து மனுக்களை வந்து வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா மன்னிக்கணும், இவங்க வந்து முதியோர் உதவித்தொகை கேட்டு மனு கொடுக்க வந்திருக்காங்க. குறிப்பாக ஒரு ஆர்டர் ஃபார்மில் வந்து 1000 ரூபாய் பணம் வந்து கொடுத்து தான் வந்து ஆர்டர் ஃபார்ம் வாங்கியிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அவங்க. அது தொடர்பாக எளிய மக்களுக்காக கஷ்டப்படுறவங்க பணம் அவங்களுக்கு சொல்லலை, நேரடியாக கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரி நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும், கண்டிப்பாக. தேவேந்திரன், அதாவது அந்த முதியோர் உதவித்தொகை அவங்க பெறும்போது பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு தான் அந்த அதிகாரி வந்து கொடுத்துருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் வந்து உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து அவர்களுடைய இது வந்து புகார்கள் பெறப்பட்டு நடவடிக்கை எடுப்படும் அதிகாரிகள் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களுடைய கோரிக்கை மனுக்கள் மீதான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து இங்கே இருக்கிற அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சார் சொல்லுங்க, யார்கிட்ட காசு கொடுத்தீங்கன்னா? வெங்கடாசலம் அவர் பேர் வெங்கடேஷுங்க சார். அவர் வந்து நான் தாலுகா ஆஃபீஸில் வந்து நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், பாம்பு வாங்கிட்டு வந்துட்டுன்னு என்கிட்ட 1000 ரூபா வாங்கிட்டு தாங்க சார் இந்த இதே இப்போ கொடுத்தாங்க சார். பாம்பே கொடுத்தாங்க பாருங்க, படிச்சு பாருங்க, இதுலேயே இருக்குது. இல்லை, தொடர்ந்து இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்கோம். உங்களுடைய குற்றச்சாட்டு மேலே நடவடிக்கை எடுக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அங்கே குறிப்பாக அங்கே அதிகாரிகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட உங்களோட புகாரை கொடுங்க. அதுக்கு உங்கள்கிட்ட காசு வாங்கின அதிகாரிகள் நடவடிக்கை தான் தெரிவிச்சிருக்காங்க. சரிங்க சார். தேவேந்திரன், குறிப்பாக அந்த நாமக்கல் மாவட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு புகார்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மாவட்ட ஆட்சியரிடம் உடனடியாக அவருடைய கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. தேவேந்திரன். ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் என்ன மாதிரியான சூழல் இருக்குது, எப்படியான நடவடிக்கைகளை துரிதமாக எடுக்கிறாங்க, அல்லது என்னென்ன விஷயங்கள்லாம் தாமதமாகுது, யாருக்கெல்லாம் இன்னும் அந்த குறைகள் சென்று சேரல அப்படிங்கிறதுக்கு பெரிய அளவில் உதாரணமாக பல்வேறு விஷயங்களை காட்சிப்படுத்தியிருந்தீங்க. உங்களுடைய காட்சிகளுக்கும் நீங்கள் துணிச்சலாக எடுத்த அந்த பல்வேறு விஷயங்களுக்கும் மிக நன்றி.